அப்போஸ்தலர் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இப்போது நீ தாமதிக்கிறது என்ன? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அல்லேலூயா. ஆறாவது சொல்லுகிறேன், தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. யாருடைய சித்தத்துக்கு? தேவ சித்தத்துக்கு. எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். எங்க அவர் போறாரா? எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில். அதுக்கு மேலே உள்ள அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, எருசலேமுக்கு போனா உனக்கு உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்றாங்க. எருசலேமுக்கு போனா உனக்கு மதிப்பில்லைன்னு சொல்றாங்க. உன்னை துன்புறுத்துவார்கள், உன்னை அடிப்பார்கள், உன்னை சிறைப்படுத்துவார்கள் என்று அநேகர் அவரிடத்துல சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ என்ன செய்? நீ போய் என்று சொல்லும் பொழுது தேவ சித்தத்துக்கு இணங்கி என்ன செய்யறாரா? அவர் ஜெபித்து எருசலேமின் ஆலயத்தில் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு உங்களை நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. சில நேரங்கள் நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டுடைய சித்தம் நமக்கு பிடிக்காமல் இருக்கும். சில நேரங்கள் ஆண்டுடைய சித்தம் நமக்கு என் இருதயம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும். சில நேரங்களிலே தேவன் சொல்லுகிற வழி நமக்கு போகவே பிடிக்காமல் இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விரும்பினதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். எதுக்காக? கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதற்காக. நான் விரும்புறேன், பாவத்தை விரும்புறேன். ஆனாலும் அந்த பாவத்தை நான் என்ன செய்யல? நான் செய்யல. நான் வெறுக்கிறதையே. அல்லேலூயா. நீ வெறுக்கிறதை நான் வெறுக்கிறேன். ஆனா அதுதான் கர்த்தருக்கு என்னவா இருக்கு? பிரியமா இருக்கு. அவருக்கு பிரியமானதை நீ செய்யும் பொழுது தேவ ஆலயத்திலே அவன் யாரா மாறுகிறான்னு கேட்டா, ஞான திருஷ்டி அடைகிறான். ஞானம் உனக்கு என்ன செய்யப்படுகிறது? அல்லேலூயா. அவன் ஞான திருஷ்டி அடைகிறான். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் உனக்கு தராரு. தேவன் ஞானத்தை உனக்கு தராரு. அது மாத்திரம் இல்ல, ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தான். அல்லேலூயா. ஆலயத்திலே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ ஜெபிப்பாய் என்றால் உன் ஞான திருஷ்டி மூலியமாக நீ யாரை தரிசிப்ப? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தரிசிப்பேன். ஆலயத்துல நான் எதை தரிசிப்பேன்? பொறாமையோ, வெறுப்போ, வஞ்சகமோ, மேட்டிமையோ, உயர்வோ, தாழ்வோ அல்ல. நான் எதை தரிசிப்பேன்? கர்த்தரை தரிசிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆலயத்துல அமர்ந்து அவங்கள இவங்கள நான் பார்க்க மாட்டேன். அவங்க என்ன செய்றாங்க, இவங்க சின்ன செய்றாங்கன்னு பார்க்க மாட்டேன். ஆண்டவரை தரிசிப்பேன். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆலயத்திலே யார் யாரெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீர்களோ, மனதார ஜெபிக்கிறீர்களோ, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்களோ, அவர்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை தர வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமே. தரிசனத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். தரிசனத்தை அவன் என்ன செய்தான்? கண்டான். தேவ சத்தத்தை என்ன செய்தான்? கேட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவ ஆலயத்திலே யாருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க? தேவனுடைய சத்தத்தை. ஆலயத்துல ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் முதல்ல தரிசனத்தை கொடுக்கிறாரு. ரெண்டாவது உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபு. ஆலயத்துல பண்ணுகிற ஜெபத்திற்கு தரிசனம் உண்டு. அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தேவ ஜெபத்திற்கு கர்த்தர் அவர்களோடு கர்த்தர் பேசுவார்.
உடைய வார்த்தையை நான் கேட்பேன், உடைய சத்தத்தை நான் கேட்பேன். ஆலயத்துல ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்துல உங்களை தேவ தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். அசால்ட்டா என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. அசதியா என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பா உங்களை தரிசனிக்கணும் ஆண்டவரே, பார்க்கணும் ஆண்டவரே. மோசே அற்புத காட்சியை கண்டு கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அவனோடு பேசினார். எத்தனை முறை ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன், எத்தனை முறை, எத்தனை வருடங்களா வந்திருக்கிறேன். அவன் ஒரு பொழுதாவது நம்ம எழுந்திருச்சு சாட்சி இருக்கணுமா, தரிசனத்தை கர்த்தர் எனக்கு காட்டினார், தேவ சத்தத்தை எனக்கு கேட்க கிருபை செய்தார். கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. அவனோடு பேச ஆயத்தமா இருக்கிறேன். உன் வாசப்படியில நின்று உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறப்பான் என்றார். அவனுடைய சத்தம். ஆமே, கேளு மகனே, உன் தாயும் உன் தகப்பனையும் என்ன செய், கனம் பண்ணு. சத்தம் கேக்குதா? அல்லேலூயா. உங்க சொந்த சகோதரர் மேலே அன்பு பாராவிட்டால் நீ எப்படி என் மீது அன்பு கூறுவாய்? சத்தம் கேக்குதா? துன்மார்க்கருடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் கர்த்தருடைய வேதத்தின்படி இரவும் பகலும் பிரியமாயிருக்கிற மனுஷன். சத்தம் கேக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமை என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற சத்தம் கேட்குதா? ஒருவன் இந்த சத்தத்தை கேட்டு திறப்பான் என்றால் தேவன் அவனோடு போஜனம் பண்ணுவான், கர்த்தர் அவனோடு பேசுவான். ஆலயத்தில் அவருடைய சத்தத்தை கேளுங்க, காது அடைக்காதீங்க. ஆண்டவர் என்ன பேசுறான்னு சொல்லி என்ன செய்யுங்க, கேளுங்க. அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதனுடைய ஜெபம் எப்படியெல்லாம் கர்த்தர் அவனை நடத்தி கொண்டு போகிறார். ஆகையினாலதான் இன்றும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 7வது வார்த்தை, அப்போஸ்தலனாகிய புஸ்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பிபிலியமினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினார். ஆமே. 7வது சொல்லுகிறேன், உங்க ஜெபம் பிணியாளிகளை குணமாக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அந்த அதிகாரம் எத்தனை பேத்துக்கு இருக்கு? கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இருந்த இடத்துல ஜெபம் பண்ணாதீங்க. அவன் போய் வியாதி உள்ளவர்களிடத்துல போய் அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவன் என்னவா மாறுறான்னு கேட்டா சுகம் பெற்றுக் கொள்ளுகிறான். உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார். வியாதி உள்ளவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எத்தனை வியாதிகள், பெயர்கள் சொல்லாத வியாதிகள், அந்த வியாதிக்கெல்லாம் மருந்தே இல்லை. அல்லேலூயா. வியாதி உள்ளவர்களை கண்டால் அவர்களிடத்துல போய் நீங்க என்ன செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இங்கு அவன் போய் ஜெபம் பண்ணினான், தேவன் சுகம் கொடுத்தார். ஒரு சுகம் மாத்திரமல்ல, அடுத்த வசனம் வாசிங்க, 9வது வசனம். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர்களும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா.
ஜெபம் ஒரு மனிதனுக்கு மாத்திரம் அற்புதம் செய்து நிறுத்துகிற தேவன் அல்ல. இதை கேள்விப்பட்ட அநேகர் வியாதியஸ்தர்கள் வந்தார்கள். கர்த்தர் அவர்களையும் குணப்படுத்தினார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒரு சத்தம் ஒரு அலையில சொல்லலாம். ஆமே. உனக்காய் அற்புதம் செய்வதற்காய் கர்த்தர் காத்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா ஆமே, கர்த்தர் உங்க கையில் இருந்து தேவ வல்லமையை புறப்பட கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமே. எல்லாரும் சொல்லுங்க, என் கையில கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்படியாக வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சுகந்தர வல்லவராக இருக்கிறார். அநேகரை கர்த்தர் உங்களிடத்திலே கொண்டு வர கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. முதல்ல ஆரம்பத்தில் அவன் ஜெபித்த ஜெபம் குருட்டாட்டம் உள்ள தன் கண் பறிபோன இடத்துல என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். தன் கண்ணை இழந்து என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணினான். இரண்டாவது, வழக்கம் போல ஒரு இடத்துல என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. மூன்றாவது, சிறையிருப்புல என்ன செய்தான்? அவன் ஜெபம் பண்ணினான். நான்காவது, அவன் முழங்கால் படியிட்டு என்ன செய்தானா? ஜெபம் பண்ணினான். ஐந்தாவது, கடற்கரையிலே என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். ஆறாவது, தேவ ஆலயத்திலே ஜெபம் பண்ணினான். ஏழாவது, வியாதியஸ்தர்களுக்காக போய் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க ஏறெடுப்பீர்கள் என்றால் உங்க தேவைகள் எல்லாம் கர்த்தராலே சந்திக்கப்படும். நடக்கும் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவன் இப்படி ஜெபங்களை ஏறெடுத்த பின்பு 10வது வசனம் வாசிங்க. மரியாதைகளை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்கு தேவையானதை சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு தேவையானதை, என் வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாவற்றையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ அவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது உனக்கு தேவையானதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? படகு ஏறும் பொழுது முதல்ல அவளுக்கு என்ன கிடைத்தது? மரியாதை. ஆமென். என்ன கிடைத்தது? மரியாதை. எத்தனை பேருக்கு மரியாதை கிடைக்கல? ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மரியாதையை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவது, அவர்களுக்கு தேவையானதை படகுல முழுவதும் நிரப்பினார்கள். என்னென்ன தேவை என்பதை எல்லாம் அவங்க கேட்கல. பாஷா எனக்கு அது தேவை, எனக்கு இது தேவை அப்படின்னு கேட்கல. ஆண்டவருடைய சமூகத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை பாருங்க. இயேசுவே எனக்கு இது தேவைன்னு கேட்டாரா? இந்த 7 ஜெபத்துல எந்த இடத்துலயாவது எனக்கு ஆகாரம் வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு பிரயாணம் பண்ண இது வேணும்னு கேட்டாரா? எதுவுமே கேட்கல. தேவ சித்தத்துக்கு ஒப்பு பண்ணி ஜெபம் பண்ணினார். கர்த்தர் பார்த்தாரு, உனக்கு தேவையானதை கர்த்தர் உன் படகு முழுவதும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நீங்க தேவ சித்தத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உன் வீடை கர்த்தர் நிரப்புவார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? உன் வருமானத்தை கர்த்தர் நிரப்புவார். உன் கையும் பிரயாசத்தை கர்த்தர் நிரப்புவார். நீ தேவைக்காக நீ நிற்க வேண்டிய அவசியமே இருக்காதபடி கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மரியாதையை மாத்திரம் கொடுக்கலங்க, அவங்க படகெல்லாம் கர்த்தர் நிரப்ப கர்த்தர் கிருபை செய்தார். அவன் கேட்கவே இல்லை, ஆனால் அவன் கேட்காதது எல்லாம் கர்த்தர் நிரப்ப தேவன் கிருபை செய்தார். அந்த தேவன் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த மாதம் அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், நடத்துவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கை நிரப்பப்படும், என் வீடு நிரப்பப்படும். என்னென்ன தேவைக்காக நீ காத்திருக்கிறியோ அந்த தேவையெல்லாம் இயேசுவாலே கேட்கல. எத்தனை பேர் நிரப்புவார்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவை நிரப்பப்படும். அல்லேலூயா. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ,
நினைப்பதை பார்க்கிலோ தேவையை பார்க்கிலோ நினைப்பதை பார்க்கிலோ நீங்கதான்பா உம்மையன்றி நீங்கதான்பா உம்மையன்றி நீங்க தான் எனக்கு நம்பிக்கை. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், உன் தேவை நிரப்பப்படும்.